யாரை வேணாலும் ஏமாத்தலாம், தம்பிகளை ஏமாற்ற முடியாதுன்னு பெரியவங்க எதுக்கு அப்பயே சொன்னாங்க? அதெல்லாம் அப்போ அந்த காலத்திலே சொல்லியாச்சு. ஸோ உங்ககிட்ட நாங்கள் எப்படி தம்பிப்போம்? ஸோ ஏற்றுக்கிறோம். சீமானின் பி டீம் ரோஸ்ட் பிரதர்ஸ். ஸோ கன்னியாகுமரியில் நீங்கள் வாங்கின ஓட்டுக்கு காரணம் நாடார் மக்கள் மட்டும்தான். அது ஏன் அவங்க போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மலையாளி நாடார், சைமன் செபஸ்டியன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். படத்துக்கு ஹீரோ இருந்தால் வண்டி படம் ஓடிடுமா? ஓடாது. ஹீரோ ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியமோ வில்லன் அந்த அளவுக்கு முக்கியம் வில்லன் கேரக்டர். கரெக்ட். வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே ஹீரோ போய் சண்டை போட முடியும். இங்க அப்போசிஷன் பார்ட்டி தான் மெயின். வாழ்க நாளைய முதல்வர், வாழ்க நாளைய முதல்வர், வாழ்க ஏழைகளின் அரசர், வாழ்க ஆனந்த் அண்ணா, துணை முதல்வர், துணை முதல்வர் புசி ஆனந்த் அண்ணா, துணை முதல்வர் புசி ஆனந்த் அண்ணா, துணை முதல்வர் புசி ஆனந்த் அண்ணா. ஏயா என்னையா கரகாட்டோ கோஷ்டிக்காரங்க நீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு உண்மையை பிரேக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். இல்லை சொல்லிடலாம், ஏன்னா அது வேலைக்கு தப்பாகிடுது. அது எப்போவுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் பல நாளாக செஞ்சுட்டு வந்த ஒரு வித்தையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆமாம், நாங்கள் வந்து யாருக்கும் தெரியாது, நம்ம எப்படின்னா தப்பிச்சிடலாம், நம்ம வந்து யாருக்கு வேலை செய்யணும்னு நினச்சோமோ அவங்களுக்கு நம்ம இப்படி வேலை செய்யலாம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு அப்படி நினைச்சோம். உண்மை. பட் அதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யானையும் புல் தடுக்கி விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்களும் தடுக்கி விழுந்துட்டோம். இப்போ வந்து எல்லாருமே வந்து நாங்கள் யாருன்ற விஷயத்த அதனால நாங்களும் வந்து உண்மையை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அது என்னன்னா, பாதி பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க, பாதி பேரில் முக்கால்வாசி பேர் நம்ம மெசேஞ்சரில் கூட வராங்க, யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, எல்லாத்துலேயும் வராங்க. என்ன போடுறாங்கன்னு பார்த்தா, நாங்கள் பேசி தான் சீமான் வந்து வளர்ந்துட்டு வராராம். ஏங்க எப்படி நாங்கள் பேசுகிறோம் பார்த்தீங்களா பேச்சுக்கள், அதனால தான் சீமான் ப்ரொமோட் ஆகிறாராம். அதனால சீமான் வளர்ச்சிக்கு வந்து மெயினாக வந்து பங்காற்றுறது நாங்கள் தான் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமாம், தம்பி கூட்டங்களும் சங்கி கூட்டங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்களும் ஆகிட்டோம். ஆமாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். சீமானின் பி டீம் தான் நாங்கள். ரோஸ்ட் பிரதர்ஸ். போதுமா சந்தோஷமா? சீமான் வந்து எங்களை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் வந்து நேரடியாக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, என்னை பற்றிய உண்மைகள்லாம், அதாவது நான் அக்கா விஜயலட்சுமியை கழட்டி விட்ட கதை, நான் எப்படி மக்களை ஏமாத்திட்டு இருக்கேன், இந்த இளைஞர் பட்டாளத்தை எப்படி சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மையெல்லாம் நீ போட்டு உட, என்னை பற்றி திட்டு, அசிங்கமாக கூட திட்டு. அது பேசிக்காக எனக்கு மானம் சூடு சொரணை கிடையாது. அதனால் அவரே சொன்னாலும் நம்ம செஞ்சோம். அதனால் அவரே சொல்லி கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுத்தாரு. அதை சொல்லிடலாமா? எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத அமௌண்ட்டு கதைலாம் பேசுவோம். சரி, அமௌண்ட்டு கதையை பற்றிலாம் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் சீமான் அண்ணன் தாங்க எங்களை சொல்லி அனுப்புனாரு. நாங்கள் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் சீமான். நாங்கள் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சீமான் அண்ணன் தான். அதனால நாங்கள் ஏற்றுக்கிறோம். தம்பிகள் எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அது உண்மைதான். யாரை வேணாலும் ஏமாற்றலாம், தம்பிகளை ஏமாற்ற முடியாதுன்னு பெரியவங்க எதுக்கு அப்பயே சொன்னாங்க? அதெல்லாம் அப்போ அந்த காலத்திலே சொல்லியாச்சு. ஸோ உங்ககிட்ட நாங்கள் எப்படி தம்பிப்போம்? ஸோ ஏற்றுக்கிறோம். சீமானின் பி டீம் ரோஸ்ட் பிரதர்ஸ். அகைன் ஒத்துக்கிறோம், உண்மையை ஒத்துக்கிறோம். அப்புறம் அந்த சதவீதம் எல்லாத்தையும் அதையும் பேசிடலாம். எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், சொல்லியாச்சுங்க, சொல்லிடுங்க, அவ்வளோதாங்க. அதெல்லாம் சொல்லாமல் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், அப்போ உண்மையை சொல்லி ஆகணும்ல. சொல்லிடுங்க. இப்போ வந்து என்னன்னா, நாங்கள் சீமானை விட்டு பிரிஞ்சு வர போகிறோம். ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. எப்படி சவுக்கு சங்கரை விட்டு அந்த பிரதீப் பிரிஞ்சு போனாரோ, அது மாதிரி சீமானை விட்டு நாங்கள் பிரிஞ்சு வர போகிறோம். ஆமாம். இப்போ வந்து தம்பிங்களும் சரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அவரோட வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் பேசி பேசி தாண்டா அவரை ப்ரொமோட் பண்ணி விடுறீங்க, இல்லைனா கூட அந்த மனுஷனை யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து அவர் 8.19% வாங்கியிருக்காருன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தாண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலா ஒத்துக்கிறீங்களா? அவ்வளவுதான், அது போதும். அப்ப 8.19% எத்தனை சதவீதம் எங்களுக்கு தர போறீங்க? 1% நம்மளுதுப்பா. 1.5 நியாயமா? நம்ம நியாயமா 1.5 போதும். ஆமா ஆமா. அப்ப 8.19ல 1.5னா அப்ப 7.5 ஆகுதுன்னே வச்சுக்கோ. 7.5 கூட இல்ல, 7 தான் வருது. 7 கூட இல்ல, 6.25 தான் வருது. ஆமா, 6.25% உங்களுது, 1.5% எங்களுது. விஜய்க்கு 4. சரி, விஜய் 4%. அப்போ அவருக்கு எவ்வளோ? 3, 2.25. அவ்வளோதான் உங்க மார்க்கெட்டா? ஆமா. அப்புறம் என்ன பின்ன 10 தூக்கி குத்துறாங்க. நாளைய முதலமைச்சர் அவரு இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்றது? இருக்கிறது உண்மையா தானே. சரி, வேணாம், நம்ம விட்டு குத்து இங்க பாரு, நம்ம எப்பவுமே விட்டு கொடுத்து வாங்குறவங்க நம்ம. ஏங்க எங்களுக்கு 1.5 வேணாங்க, 1% போதும்.
உழைச்ச உழைப்பாடிங்க. கஷ்டப்பட்டு இருக்கோம்டா, பரவாயில்லடா. நம்ம அண்ணனுக்கு தான்டா, நம்மளை வளர்த்து விட்டவர் அவரு. சரி விடுப்பா, நம்ம அவரோட பி டீம்டா. சரி விடு 1% எடுத்துக்கலாம் போ. சரிங்க, ஓகே. 7.9 அவங்க எடுத்துக்கிட்டோம், நாங்கள் 1% எடுத்துக்கிறோம். ஸோ 7.19 ரிமைனிங் பர்சன்ட் இருக்கு. அந்த 7.19ல 4% வந்து விஜய்க்கு போதா? ஆமாம், விஜய்க்கு போகுது. அப்போ 3.19% தான் சீமான் மார்க்கெட். ஆமாம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு அந்த கட்சியை ப்ரொமோட் பண்ணியும் இவ்வளோ தான் வாங்கியிருக்காங்க. அது நம்மளுக்கு அசிங்கம் இல்லை? அது நம்மளுக்கு அசிங்கம் தான். இருந்தாலும் சரி, நாங்கள் நிறைய எல்லாத்துக்குல ஜஸ்ட் 1% தான் எடுத்துருக்கோம். தம்பிகளே, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சீமானின் பி டீம் தான். எங்கள் பணி எப்போவுமே தொடரும். கவலைப்படாதீங்க. விலகுவோம், சும்மா தான் சொன்னோம். இந்த எலெக்ஷனுக்கு எங்களோட பங்களிப்பு இவ்வளோ கொடுத்துருக்கோம். அவரை அதிபர் ஆக்காம விட முடியாது. அதிபர் ஆக்காம விட மாட்டோம். 2026ல எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் எங்களோட பணி தொடரும். தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனால் என்னன்னா, இப்போ முதலமைச்சர் காம்படிஷனுக்கு தான் அங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தா துணை முதலமைச்சர் காம்படிஷனும் போயின்னு இருக்கு போலியே. நீ எங்க வரன்னு கண்டுபிடிச்சிட்ட. அந்த வீடியோ பார்த்தியா இல்லையா? செயலாளர் தங்க தளபதி வாழ்க, தங்க தளபதி வாழ்க, நாளைய முதல்வர் வாழ்க, நாளைய முதல்வர் வாழ்க, ஏழைகளின் அரசர் வாழ்க, ஆனந்த் அண்ணா துணை முதல்வர் துணை முதல்வர் புசி ஆனந்த் அண்ணா, துணை முதல்வர் புசி ஆனந்த் அண்ணா, துணை முதல்வர் புசி ஆனந்த் அண்ணா. ஏயா என்னையா கரகாட்டோ கோஷ்டிக்காரங்க நீங்க? ஏண்டா, நீ என்னமோ துணை முதலமைச்சர்னு கத்துறதோ, அவர் என்னமோ இல்லப்பா. இவனுக்கு ஜோக்கர் பையனுங்க. ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்னன்றா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இவங்க ஜோக்கர், இவனுங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வரலன்னு சொல்ல வராங்க. இதுல எங்க ஒன்னே ஒன்று சொல்றோம், 2026ல நம்மளுக்கு ஃபன் கேரண்டிடுங்க. ஐயோ 2024 இப்போதுல ஸ்டார்ட், இப்போதுலேருந்தே கேரண்டிடு. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போறாங்க. இவர் என்னமோ முதல்வர்ன்றதும், அவர் என்னமோ துணை முதல்வர்ன்றதும், அவர் என்னமோ அந்த தலைவர் திட்டுவார். ஏய், துணை முதல்வர்லாம் நான் ஆசைப்படல. என்னங்க இதெல்லாம் நடக்குது? அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட போட்டு விடுறேன் நான், பாருங்க. சிரிப்பு பண்றாங்க இவங்களை வச்சுக்கிட்டு. விஜய் சார் என்னதான் பண்ண போறாருன்னு தெரியல. அப்ப எங்க அண்ணனுக்கு துணை முதல்வர் போஸ்டிங் கூட இல்லையா அதிபருக்கு? அப்ப அது வேற பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றது ஒன்றும் புரியல. அப்போ நம்ம தான் உள்ள புந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய நிலைமை. அப்ப திருப்பியும் பி டீமா தான் வேலை செய்யணும் போல. அப்போ வந்து விஜய் சார் முதலமைச்சர், சரி, புசி ஆனந்த் துணை முதலமைச்சர், அப்போ சீமான் அண்ணன். ஏன்பா நீ என்னப்பா மறந்துடுற, அவர் அதிபர்ப்பா, பிரசிடென்ட் கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அதிபர் போஸ்டிங் இல்லையே. இந்தியாக்கே அவர் அதிபர். இந்தியாக்கே அதிபர். இந்தியாவே தமிழ்நாடு ஆக போகுது. இந்தியாவே தமிழ்நாடு பிரிக்க போறீங்க. ஆமா, பிரிச்சுட்டு நாங்க அதிபர் ஆக போறோம். புரியுதா? அதிபர், சிஎம், துணை சிஎம். இந்த கரகாட்ட கோஷ்டிகள் நேத்து பண்ண ஒரு கோஷ்டி தனத்தை தான் நம்ம போட்டு காட்டணும். ஆக்சுவலா அதை பாதி பேர் பார்த்தாங்களான்னு தெரியல. தலைவர் பெயர் கொண்ட தலைவர் அவர்களே, தலைவர் பெயர் கொண்ட தலைவர் அவர்களே, தளபதி அவர்களே, விஜய் பேரை வந்து விஜய்னு சொல்லக்கூடாது. நேற்று நிர்வாகி பேர் பட்டியலை படிக்கும் போது நம்ம புசி ஆனந்த் என்ன பண்றாருன்னா, இந்த விஜய்ன்ற பேர் வரும், விஜயகுமார் அப்படி எதனா வந்துச்சுன்னா எங்க அண்ணன் எப்படி தெரியுமா படிக்கிறாரு? புரியுது. தளபதி பெயர் கொண்ட தம்பி அவர்களே, தளபதி பெயர் கொண்ட அண்ணன் அவர்களே, தளபதி பெயர் கொண்ட சித்தப்பா அவர்களே, பெரியப்பா அவர்களே. சரி, அப்புறம் விஜயகாந்த் எப்படி சொல்லுவீங்க? விஜயகாந்தன் பேர் வந்தா தளபதி பெயர் கொண்ட காந்த் அவர்களே. அப்போ பிரபாகரன் பேரு தளபதி பெயர் கொண்ட பிரபாகரன் அவர்களே. அப்போ அருண் விஜய் பேரு? அருண் முன்னாடி வந்ததுல. அப்ப அருண் தளபதி பெயர் கொண்ட தம்பி அவர்களே. முரளி விஜய். ஏங்க நிறைய இருக்கு, உங்களால சொல்ல முடியாது. வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் இல்ல. ஏங்க அவன் பிரைம் மினிஸ்டரே மோடின்றான், முதலமைச்சரை ஸ்டாலின்றான். ஆமா, இவங்க என்னன்னா விஜய் பேரை சொல்லக்கூடாதான். ஏய், தலைவர் திட்டுவாரு. ஒன்னே ஒன்று தமிழ்நாட்டு மக்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிமைகளை சுத்தமாக கண்டா பிடிக்காது. ஏன் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டே இன்னைக்கு தூக்கி ஓரம் தள்ளி வச்சிருக்காங்க? ஏடிஎம்கே 3வது இடத்துக்கோ 4வது இடத்துக்கோ போகுதுன்னா அது காரணம் என்ன? அவங்க அடிமையா இருந்தாங்க, அதனால தான் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த அடிமையை இப்போ நெக்ஸ்ட் ஃபாலோ பண்றது யாருன்னா இந்த விஜய் கட்சி. காம்படிஷன் பயங்கர ஹெவி காம்படிஷன். இன்னும் அரசியலுக்கே வரல, அதுக்கு இன்னும் தலைவர் பேரை சொல்லக்கூடாது, தலைவர் பேரை இப்படி பண்ணக்கூடாது, விஜய்ன்ற பேரை சொல்லக்கூடாது. என்னங்க? ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் விஜய் சாருக்கு, புசி ஆனந்தா கூட வேஸ்ட் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நீங்களே காலி ஆயிடுவீங்க. நீங்களே அவரே காலி பண்ணி விட்டுருவாரு. இப்பயே துணை முதலமைச்சர் போஸ்டிங்க்கு ஆசைப்பட்டாரு. போற போக்குல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். ரொம்ப நேரம் சாரிங்க. இப்போ ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீம்ஸ் போடுறாங்க. ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சவங்களாம் மினிஸ்டர் ஆயிட்டான்,
40 MP ஜெயிச்சிருக்கீங்க, என்னத்தை நொட்ட போறீங்க? ஒரு மினிஸ்டர் வாங்க முடிஞ்சிச்சா? இல்ல என்னத்தை போய் நீங்க கிழிக்க போறீங்க? அதெல்லாம் ஜெயிச்சவங்க தான்ப்பா பேச, நீங்க ஏன்பா பேசுறீங்க? அறிவுதே இல்லப்பா. ஜெயிச்சவங்க பேசலாம், நீங்க ஏன் பேசக்கூடாதுன்ற வந்து என்ன இருக்கட்டும். ஏதா அந்த 40 MP தான் அங்க போய் பாராளுமன்றத்தில் கதற விட போறவங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்று தர போறது அந்த 40 MP தான். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு படத்துக்கு ஹீரோ இருந்தா ஒண்டி படம் ஓடிடுமா? ஓடாது. ஹீரோ ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் வில்லன் கேரக்டர். வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே ஹீரோ போய் சண்டை போட முடியும். இங்க அப்போசிஷன் பார்ட்டி தான் மெயின். மோடியே ஏற்கனவே ஆடின்னு தான் இருக்காங்க. என்ன மெஜாரிட்டி நினைச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, அங்கேயா ஊசலாட்டம் தான் ஆடின்னு இருக்காங்க. இந்த அப்போசிஷன் பார்ட்டி தான் போய் மக்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தர போறவங்க. ஆனா இங்க ஆக்சுவலா பார்த்தனா ஹீரோ வில்லனா இருக்காரு, வில்லன் தான் ஹீரோவா இருக்காங்க. ஆமா, இது அப்போசிஷன் பார்ட்டி தான் ஹீரோவா இருக்காங்க. ஸோ இந்த லூஸ் மாதிரி அறிவில்லாத மாதிரி என்ன செய்றீங்கன்னு கேட்காத. இப்போ சரி, உங்க அண்ணன் ஒரு 3 MP ஆயிருக்காருன்னு வச்சுக்கோ, வாய்ப்பில்லை, ஆக போகுது. சரி, அப்போ அந்த 3 MPக்கு ஓட்டு போட்டவங்களாம் முட்டாளா? இல்லை, நான் தெரியாம கேட்குறேன். நீ 3 MP ஜெயிச்சு என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதிபர் ஆக போறியா? நீ தான் சொன்னீங்க நான் தான் பிரதமர் வேட்பாளர். எப்படி பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன? எந்த அறிவு இருக்கிறவனா அதை ஏற்றுக்க முடியுமா? இருக்கிறது 40 தொகுதி, வேற எங்கன்னா காம்பீட் பண்ணியா? கிடையாது. அப்போ 40 தொகுதியை வச்சுக்க நீ எப்படி பிரதமர் ஆவ? முடியாதுல்ல. அப்போ மக்களை ஆனால் கை தட்டினானுங்க, நான் பார்த்துட்டேன். நீ உடுப்பா, எனக்கு நினைச்சாலே சிரிப்பு வருது. எங்க அண்ணன் பிரதமர் ஒன்னா கை தட்டுறானுங்கயா, அது எப்படி பிரதமர் ஆவீங்க சார்? நீ எவனும் கேள்வி கேட்க மாட்டான். அந்த அறிவு இருக்கணும்ல. இப்ப நம்ம கேள்வி கேட்கட்டோம்ல, நம்மள திட்டுவானுங்க கீழே வந்து. எங்க அண்ணன் பிரதமர் ஆவாரியா? அதெல்லாம் நீ கேட்காதயா. ஃபர்ஸ்ட் பிரதமர்னா யாருன்னு தெரியுமா? ஏன்டா தம்பிகளா இப்படி இருக்கீங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு பேசு, இல்ல புரிஞ்சுக்கிட்டாச்சு பேசு. எதுவுமே தெரியாம பேசுனா எப்படி? அதனால இந்த 40 MP வச்சுக்கின்னு என்ன பண்ண போறீங்கன்ற கேள்விலாம் கேட்காதீங்க. இவங்க தான் பாராளுமன்றத்தை கதற விட போறவங்க. அரசியல் அமைப்பே மாற்ற போறது இவங்க தான். அது இவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ இந்த 40 தொகுதிக்கு பேசுற பாஜக சங்கி கூட்டத்தை ஒன்று கேட்டுக்கிறேன் நான். ஒரு 20 MP உங்க சார்வால் கம்மியா வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோ. இப்போ 230 என்னமோ வாங்கினாங்களா அவங்க, தனியா 240. அதில் ஒரு 20-25 சறுக்கி இருந்தாங்கன்னு நினச்சோ, 210 தான் வாங்கியிருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோ. அப்போ என்ன தெரியுமா பண்ணியிருப்பீங்க? ஐயா ஸ்டாலின், கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் தரீங்களா ப்ளீஸ்? ஐயா ப்ளீஸுங்க கொஞ்சோண்டு. உங்களுக்கு என்ன வேணும்னு நான் தரேங்க, என்ன அமைச்சர் வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு கையில மட்டும் ஊந்திருக்க மாட்டீங்க, கை காலில் ஊந்து குப்புறப்படுத்திருப்பீங்க. அதான் உண்மை நிலவரம். எப்படி ஒரு 10, 15, 20 MP நீங்க சறுக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு வேற நிலைமை ஆயிருக்கும் தமிழ்நாட்டில். ஆனாலும் நீங்க கை காலில் விழுந்தாலும் திமுக தலைவர் ஒன்றும் போய் உங்க கூட சேர போறது கிடையாது. அதுக்கு வந்து வாய்ப்பில்லா ராஜா அப்படின்ற கான்செப்ட் தான். அதை விட இந்த கீழெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே, தென் தமிழகத்துலலாம் வந்து நாடார் தான் அதிகம் ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்களே, அதுனா உண்மையா? அது என்ன கதை? அது எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அது எப்பவுமே வந்து நம்ம வந்து காஸ்ட் பாலிடிக்ஸை பற்றி பேச மாட்டோம். நம்ம இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நம்ம கட்டாயம். சீமான் வந்து எப்படி கன்னியாகுமரியில் 3வது இடத்துக்கு போனார், அதுவும் அதிமுகவை பின்தள்ளிட்டு போனார் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும்போது அதை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது சீமானுக்கு வந்து நாடார் ஓட்டு வந்து நிறைய விழுந்திருக்கு. ஏன்னா அவர் மலையாளி நாடார் தானே, அவரு மலையாளி நாடார் தான். அதனால வந்து நாடார் ஓட்ஸ் வந்து சீமானுக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஜெயிக்க போகிறது எப்படியோ இவர் தான், டிஎம்கே தான் ஜெயிக்க போகிறது. இருந்தாலும் நம்ம தம்பி, நம்ம ஜாதிகார பையன், அவன் கேவலமாக தோத்தா நல்லா இருக்காது, அதனால அவனுக்கு கொஞ்சம் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு ஸ்பிட் பண்ணி போட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதை நான் காஸ்ட்டை வச்சு பேசல, இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி நாடார் கட்சி தானே. கமெண்ட்ல கூட போடுறேன் நாம் நாடார் கட்சின்னு சொல்லிட்டு போடுறானே. நாங்க அதை வச்சு தான் பேசுறோம். அது நாடார் கட்சி தான்ப்பா. நாம் நாடார் வந்து ஒருத்தர் வெளியே வந்தார்ல, இப்போ லேட்டஸ்டா அவர் பேர் மறந்துட்டு, அவரு சொன்னார் இது வந்து, ஆமா சஞ்சீவிநாதன், அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது நாம் தமிழர் இல்ல, இது நாம் நாடார், நாம் நாடார் பெருமையுடன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது அப்போ சவுத் தமிழ்நாட்டில் உங்களுக்கான ஓட்டு வந்துடும், நாடாருங்க ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் இங்கே இந்த சைட்லாம் வாங்குவீங்களான்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா, கதை தான். அப்போ எப்படி இவங்களும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி நாடா இருக்கா? அப்போ அதுதான் உண்மை. ஓ அதான். ஆனால் பேசுறது மட்டும் பாரு, மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு சாதி மதம் இல்லாத பாட்டேன் என் தாத்தன் நாம் தமிழர் அப்படியே. ஆனா சீட்டு தருது நாடார் குத்துறீங்க, ஓட்டு கேட்கும் போது அப்படிக்கா போய் நம்ம பையன் நிற்கிறான், நீ வேணா செக் பண்ணி பாரு, எல்லா நாடார் தான் இருப்பாங்க. ஸோ கன்னியாகுமரியில் நீங்கள் வாங்கின ஓட்டுக்கு காரணம் நாடார் மக்கள் மட்டும்தான். அது ஏன் அவங்க போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மலையாளி நாடார், சைமன் செபஸ்டியன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு ஓட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறதுக்கு ஒன்றும் நீங்கள் வந்து பீத்திக்க வேணாம். இதில் என்னன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சீமான், எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர் கட்சின்னு முத்திரை குத்துனாங்களோ, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நாடார் கட்சி அப்படின்ற முத்திரையை கொட்டுறாங்க.
அது வந்து விஜய் ஏத்துப்பாரா? விஜய் அதை ஏத்துக்கலாம் போலையா? நீங்க 2 பேர் ஒண்ணா நில்லுங்க சொல்றேன். நம்ம எதுக்கு அந்த மாதிரி பேசணும்? ஒண்ணா அவுட்ன்ற 2 பேர் ஒண்ணா நில்லுங்க, வந்து மோதி பாருங்க, நம்ம நான் உங்களுக்காக பேசி நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5% வாங்கி தரோம். வேற என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன பண்றது? எங்க தலைவர் பேர் கொண்ட தலைவர்கிட்ட வந்து நாங்க சொல்லி எதனா பேசி வாங்கி தரோம். பேசி ஆமா